வாங்க. ஊர்ல ஒரு கல்யாணம் விடுறது இல்ல போல இருக்கு. போங்க. வணக்கம் மூர்த்தி. வாங்க வாங்க. பொண்ணு ஒரு வழியா கரையா திட்ட போல இருக்கு. ஆமாங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி புடுங்களே கிடையாது. போங்க. இந்த பக்கம் டிஃபன், அந்த பக்கம் பாத்ரூம். போங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கங்க. என்னது இது? ஏன் சார், சாதாரண கல்யாணங்கள்ல பரிசா கவர் கொடுப்பாங்க, இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க. நீங்க என்ன மாப்பிளைக்கு இரும்பு சாவியை கொடுக்கறீங்க? அவருக்கு என்ன காக்கா வலிப்பா? இது ஸ்கூட்டர் சாவி சார். புது ஸ்கூட்டர் வெளியில நிக்குது. இது கிஃப்ட் இல்ல, லஞ்சம். நாளைக்கு பில்டிங் கட்டும் போது சிமெண்ட்ல கலப்படம் செய்யறதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம். ஏங்க போங்க. அத வாங்கிக்கங்க. புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30,000 40,000 ஆகும். பேசாம வாங்கிக்கங்க. சார் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போ. நான் என்ன சொல் பிளீஸ். பெரிய அரிச்சந்திரன் ஒரு பக்கத்து விட்டுறாங்க. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூட்டரை மட்டும் வாங்கி இருந்தா நானும் கத்துக்கிட்டு ஸ்டைலா ஊரை சுத்தி வந்திருப்பேன். பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு மாப்பிள. எவ்வளவு நல்ல மாப்பிளை கிடைச்சிருக்காரு. நீங்க வாய மூடுங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இல்லையே, அதான் ஃபேன் ஓடுதே. ஆமா, ஃபேன் ஓடுது. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஏசி வாங்கி வச்சிருக்க கூடாது? இன்ஜினியர் தான், ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது. அதுக்காக வருத்தப்படாது. நம்ம மனசுதான் நமக்கு ஏசி. ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லையா இங்க? உமா, நம்ம வீட்டுல ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி, டேப் ரெக்கார்டர், விசிஆர் எதுவும் இல்ல. ஓ, இதெல்லாம் நீங்க ஏன் வாங்கி வைக்கலன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. வீட்டுல யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு தானே. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒண்ணு வாங்கலாமே. இல்ல, இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்க முடியாது. அப்ப இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காதா? ஏன் இருக்காது? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற நான் இருக்கேன். பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா. அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. சம்பள பணத்துல குடும்பம் நடத்தணும், புருஷன் கொடுப்பதில் மிச்சப்படுத்தணும். விரலுக்கேற்றபடி வீக்கம் இருக்கணும், வரவுக்கேற்றபடி செலவும் இருக்கணும். போதும் என்று மனசு கொண்டு வாழ்ந்து காட்டணும். பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா. அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. கையில் இருந்தா தாட்டு போட்டு, காசு தீர்ந்தா நமுத்த வேட்டு. கோடு போட்டு வாழ்ந்து காட்டு, ஆசை கதவை பூட்டு பூட்டு. பக்கத்து வீட்டை பார்க்காதே, பார்த்துக்கிட்டு ஏங்காதே. புருஷங்கிட்ட கேட்காதே, கேட்டு உசுர வாங்காதே. அவளை நினைச்சு இடிக்காத முரல, அதனால் விளையும் கவலை கவலை. பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா. அம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா. ஒண்ணு கிடைச்சா ரெண்டு கேக்கும், மனுஷ மனசு குரங்கு குரங்கு. கிடைச்ச போதும் நிறைஞ்சிடாது, அதுக்கு ஏது வரம்பு வரம்பு. கடன உடன வாங்காதே, குடும்ப வண்டி தாங்காதே. வெளிச்சம் போட்டு காட்டாதே, தலை குனிஞ்சு மாட்டாதே.
பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா ஆம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா சம்பள பணத்துல குடும்பம் நடத்தணும் புருஷன் கொடுப்பதில் மிச்சப்படுத்தணும் விரலுக்கேத்தபடி வீக்கம் இருக்கணும் வரவுக்கேத்தபடி செலவும் இருக்கணும் போதும் என்று மனசு கொண்டு வாழ்ந்து காட்டணும் பொம்பளைங்க கையிலே குடும்பம் இருக்குடா அப்பா பழனியப்பா ஆம்பளைக்கும் அதிலே பங்கு இருக்குடா அப்பா பழனியப்பா உமா நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி நான் கிளம்புறேன். என் மாமூலங்க எது? அதான் என்னங்க இது, குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற? பொட்டா? ஆமா. என்னமோ போங்க, நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். உமா நீ கூட ஸ்டிக்கர் போட்ட விட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் போட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மள பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமாரு சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. என்ன பஸ்ல நம்மள அழைத்து சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல நானும் தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா? என்ன ரோட்ல நீங்க மட்டும் பஸ்ன்னு சத்தமா சொல்லலாமா? மத்தவங்க கேட்ட நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி நான் வரேன். ஏங்க அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. 2 பெண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளையை நீ பெத்து விட்டா உங்க கூட சேர்த்து வர வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. ஆ. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தேன் செருப்பால் அடிப்பேன். நாமளடி 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்திலும் லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற? வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சி கிடைக்குதுன்னு சந்தோஷப்படும். எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க, குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு இருந்தேன். நான் குடிக்கிறதை விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துடி. ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்ப நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது. அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம். நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் கார் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. ஓம் மகாகணாதிபதயே நமஹ. ஸ்ரீ என்ன வரவங்க என்ன கேட்கறாங்க? ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அதே போய் சொல்லிட்டு வராம இருப்போமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். வாங்க, உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வை, சீக்கிரம் வைடி. என்னது சகப்பா? ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய் சுகருங்கிறாருல, ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. போய் சக்கரைல காப்பி எடுத்துட்டு வா. போடி. சரிங்க. ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க.
கொண்டு வருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காபி சூடே இல்லாம இருக்கு? முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? ஏண்டி உன்னை சுகர் இல்லாம தானே எடுத்துட்டு வர சொன்னேன். சூடு இல்லாம உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி எய்த்து பேசுற? அடி நாயே. கால்ஃப்ளவர் 5 ரூபா முட்டைக்கோசு கிலோ, 8 ரூபா. தக்காளி 8 ரூபா கிலோ. இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்லையா? இருக்குதம்மா. சரி தக்காளி 1 கிலோ போடு. தமிழ்நாடு பரிசு சீட்டு 1 லட்சம் 1 ரூபா. 1 லட்சம் 1 ரூபா. காக்கில போட 1 லட்சம் 1 ரூபா. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வாங்கம்மா. நாளைய கொடுக்கும் முதல் பரிசு 1 லட்சம். 1 லட்சம் ரொம்ப கம்மிப்பா, காசு தானே கொடுக்குறோம். மணிப்பூர், அசாம், சிக்கிம், நேபாள் எதுல 10 லட்சம் பேப்பர்ல படிச்சேனே. பூட்டான்மா. பூட்டானா? டிக்கெட் விலை என்ன? 10 ரூபா. வாய்ச்சத்துக்கு விலை ஏத்துறதா? பா என்னம்மா? பாரு காய்கறி இன்னைக்கு வேணா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். யோ பாத்தியா, காய்கறி வாங்க வச்சிருந்த காசுல லாட்டரி சீட்டு வாங்கிடுச்சு. நல்ல பொம்பளை. இந்தா மா கிளிப்புமா. ஏண்டா 10 ரூபாய்க்கு ஒரு கிளிப் கொடுக்க கூடாதா? டெய்லி யாரை கொடுக்குற? ஏய் உமா, கீதா, இங்க வா. எவ்வளவு நாளாச்சு பார்த்து? 4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு எங்க பார்த்தோம்? ஆமால, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 2 குழந்தைங்க. ஆமா, உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? உண்மையை சொன்னா நம்மள பத்தி கேவலமா நினைச்சிருவாளோ? எதுக்கு இவகிட்ட போய் அதெல்லாம்? எஸ்போர்ட் பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. எக்கட 4 பங்கா 2-3 கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன்னை பார்த்து தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா. நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. 4 கார் வச்சுட்டு நடந்து வரேனா? அவ்வளவு சிம்பிளா நீ? அது வந்து கீதா, 2 குழந்தைங்க ஆயிப்போச்சா, உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு. அதான் டெய்லி காலையில கொஞ்சம் நடந்தா மெலிவேன்னு அவரு சொன்னாரு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். உன் வீடு எங்க இருக்கு? அது அண்ணா நகரியே. வா, கார்ல டிராப் பண்ற. ஐயோ, நடந்து போனோம் தானே, கார்லயே வரல. ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது. வா போலாம், பேசிக்கிட்டே போலாம்ல. இன்னும் என்ன இருக்கு கீதா? என்னடி ஒண்ணு பேசாம வர? ஒண்ணு இல்ல. இந்த கார் என்ன விலை இருக்கும்? கிண்டலா? 4-5 கார் வச்சிருக்கேன், உனக்கு கார் விலை தெரியாதா? இல்ல, இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கணும். அதான் விலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க உன் பங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். உன் பங்களாவை நீயே தேடியா? என்ன விஷயம் தெரியுமா? 2-3 பங்களா இருக்கு எனக்கு. அதான் சமயத்துல யாருன்னா கேட்டா நானே குழம்பிடுவேன். இதான் நிறுத்து. இதுதான் என் பங்களா. எங்க இந்த வாட்ச்மேன்? அட, ஒழுங்கா வேலை செய்யாம ஊர் சுத்த போயிட்ட போல இருக்க. உன்னை அழைச்சிட்டு போய் வீடுலாம் சுத்தி காமிக்கலான்னு பார்த்தா சாவி என்கிட்ட இல்லையே. சாவி என்கிட்ட இருக்கு. இது ஏன் பங்களா. உமா, நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன் இப்படி போய் சொல்லணும்? நீ வசதியானவன்னு போய் சொன்னாதான் நான் உன்னை மதிப்பேன் நினைச்சியா? உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல. உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. உமா, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு சொர்க்கமா தெரியணும். இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாரு. இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே நீ ஏமாத்திக்குவ. பாவி, நடு ரோட்ல அம்பான்னு விட்டுட்டு போயிட்டான். இருக்கிறத வச்சு திருப்தி அடையணுமா? பெருசா சொல்லிட்டு போறா. எனக்கு தெரியாதா? நமக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளை சொல்லி தப்பு இல்ல. கை நிறைய சம்பாதிக்க தெரியாத என் புருஷனை சொல்லணும். என்னவோ போங்க. இருக்கேன். வாய் நிறைய கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இத வந்துக்கங்க. உமா, ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட. ஆமா, பெரிய வேலை. கொடுக்கிற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தல. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா? வழக்கமா நம்ம பல்லவி ஆரம்பிச்சிடாத. ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல, நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நடந்து வந்தீங்களா? பஸ் என்னாச்சு? பஸ் எல்லாம் ஓடல. டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். பாத்தீங்களா? அப்ப சம்பளம் பத்தலன்னு நான் மட்டும் சொல்லல. ஏங்க, நீங்க நடந்து வர்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க?
பந்தாவா ஆட்டோல வர வேண்டியதானே? ஆட்டோல வந்தா 30-40 செலவாகும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப் ரெக்கார்டர் வாங்கலாம்ல, அதான் நடந்து வந்தேன். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது, தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. மத்தவங்கள மாதிரி நீங்களும் லஞ்ச வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லல்ல. சிரமப்படாம இருக்கலாம், ஆனா நிம்மதி போயிடும். ஏய், சரி சரி, அம்மா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதை மறந்துட்டியா? வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள், அதை நான் மறப்பேனா? குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் வந்துடுறேன். இந்த பூ விழுறத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இயற்கையை நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல? வெறும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நிறைய வெள்ளி காசா போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. புரியுதுங்க, எனக்கு புரியுது. இதுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்துலதான் குறின்னு தானே சிரிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தினமும் நம்ம கல்யாண நாள் அந்த எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ எப்பவும் என் பக்கத்துல இருப்ப. அது என்னமோ உமா, எப்பவும் அரவணைப்பிலே இருக்கணும் போல தோணுது. ஏன் தோணாது? ஒரு பைசா கூட செலவில்லையே. கோவிச்சுட்டீங்களா? என்ன செய்யறது, என் புத்திய மாத்த முடியல, சொல்லிட்டேன். என்னமோ போங்க, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். சரிங்க, சரிங்கண்ணா. யாருக்கு யாரு ஆர்வம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயும் இதே கதைதான். நமக்கும் மனசு இருக்குங்கறத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. நம்மள வெறும் சுகத்தர மிஷினா தான் ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. இந்த ஆம்பளைங்க செய்யற கொடுமைக்கெல்லாம் முதல்ல ஒரு முடிவு கட்டி ஆகணும். காலம் காலமாக நடந்து வரும் இந்த ஆண்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்டவே நான் இந்த பாம்பு புற்றில் எத்தனையோ வருடங்களாக தவம் இருக்கிறேன். என் தவத்தின் பயனாக காளிகாம்பாள் எனக்கு உல்டா புல்டா லேகியத்தை தந்துள்ளார். இதை நான் தங்களுக்கு தருகிறேன். இந்த உல்டா புல்டா லேகியத்தை நீங்களும் சாப்பிட்டு உங்களை அடிமை போல் நடத்தும் ஆண்களுக்கும் தாருங்கள். தாயே, இத நாங்களும் சாப்பிட்டு எங்க புருஷனுக்கும் கொடுத்தா என்ன நடக்கும்? எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். இதுவரை நீங்கள் அவர்களுக்கு செய்த பணிகளை அவர்கள் உங்களுக்கு செய்வார்கள். நீங்கள் அவர்களிடம் பட்ட அவஸ்தைகளை அவர்கள் உங்களிடம் படுவார்கள். தாயே, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த உல்டா புல்டா லேகியத்தை சாப்பிட்டா உண்மையிலே எல்லா ஆம்பளைங்களும் மாறிடுவாங்களா? என்னிடம் இருந்து இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்ட பெண்கள் சந்தோஷமாக வாழ்வதே அந்த மங்கம்மா பட்டினம் போய் பாருங்கள். தலைப்பிரசவம் இல்ல, அதான் புருஷனுக்கு வலி அதிகமா இருக்கு போல இருக்கு. ஆம்பளைக்கு பிரசவம் வலியா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? நீங்க சுமக்கிறதும் பெக்கிறதும் மட்டும்தான் பொம்பளைங்க, வலி வர்றது ஆம்பளைங்களுக்குமா? வெரி குட், நல்ல மார்க் வாங்கியிருக்க. இதே மாதிரி நல்லா படிச்சு என்ஜினியர் ஆகும். நீ என்ன படிக்க போற? பிஏபிஎல் இல்ல, எம்பிபிஎஸ், ஐஏஎஸ், அப்புறம் என்னதான் ஆக போறீங்க? நான் சினிமா நடிகை ஆக போறேன். அடி அப்பா, என்ன ரெண்டு பேரும் அப்பா கதை கடிக்கிறீங்க? கோழி முட்டுறீங்களா? வாங்க, குழந்தைங்களை என்ன லட்சணத்துல வளர்த்து வச்சிருக்க பாரு. என்ன ஆக போறேன்னு கேட்டா நடி ஆக போறேங்கிறா. ஏன் டீச்சர் அப்படி சொன்ன? இல்லம்மா, பிஏ படிச்சா வக்கீல் ஆக முடியும், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் படிச்சா கலெக்டர் ஆக முடியும், நடிகை ஆனதாலும் முதலமைச்சர் ஆக முடியும். அடாடாடாடாடா, அவ சொன்னதுல என்னங்க தப்பு? நடிகையானவே நிறைய சம்பாதிக்கலாம், முதலமைச்சரான சொல்லவா வேணும்? என் செல்லம், ஒன்னாலதான் குழந்தைங்க எல்லாம் கெட்டு போகுது. இப்ப என்ன கெட்டு வச்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஒழுங்கா கை நிறைய சம்பாதிக்க தெரியல. ஏதோ சின்ன பொண்ணு அவன் என்னமோ சொல்றான், அதையும் கெடுத்துருவீங்க போல இருக்க. இந்த கோடி வீட்டு கீதா இருக்கால,
4 பவுல்ல ரெட்டாவோட சங்கிலி வாங்கி போட்டிருக்கா. வாங்கி போட்டுட்டாலும் கோணவாயன் கோபால் பாலாட்டி என்னடியா பேரு? சாந்தி. சாந்தி ஒனிடா கலர் டிவி வாங்கி இருக்கிறா. குள்ள வந்து இருக்காள, அவகிட்ட கேட்டுக்கு காலுக்கு தங்க கொலுசு போட்டிருக்கா. ஐயா நான் காலுக்கு ஒண்ணும் தங்கம் கேட்கல, மூக்குல மாத்தி போட்டுக்க. இத்தனோண்டு ஒரு மூக்குத்தி கேட்டா லோ 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 லோன்னு அடிச்சுக்க வேண்டியது. என்ன சிரிப்பு? எங்க உங்க அப்பா? அம்மா நீ நியூஸ் படிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பா தலை சுடுக்கண்டே குளி போயிட்டாரு. கிண்டலா பண்றீங்க? வந்துட்டு இருங்க. நேரத்துக்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஒரு இடத்துல இல்லங்க, இல்லன்னா 4 அடி சேர்த்து விழும். உனக்கு வச்சிருக்க நீ தானே அவனை சேர்த்து கெடுக்கிற. எங்கடி பூந்து போற? என்ன இந்த பாருங்க, உங்களுக்கு தான் என்ன பார்த்தா கிண்டல்னா பசங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேன். சரி சரி, அதை விடு. ஆபீஸ் நேரம் ஆச்சு, டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்ன டிஃபன்? பிரெட் டோஸ்ட் ஆம்லெட். பிரெட் டோஸ்ட் ஆம்லெட்டா? ஏன் இட்லி தோசை இல்லையா? ஆமா, இட்லி தோசை வடை உப்புமா. பணக்காரங்க எல்லாம் பிரெட் டோஸ்ட் ஆம்லெட் தான் சாப்பிடுவாங்களாம். விளங்கி போச்சு. இத பாருங்க, இன்னைக்கு வேணா நமக்கு வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா என்னைக்குமே எப்படியே வரக்க போறோம். நாளைக்கு திடீர்னு நமக்கு வசதி வந்துருச்சுன்னா அதான் பணக்காரங்க பழக்கத்தை எல்லாம் இப்பவே ஆரம்பிச்சுக்கிறேன். என்னத்தையும் ஒண்ணு எடுத்து வை. என்னவா போங்க. வெரி குட். இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகும். தேங்க்யூ சார். சார், எஸ். ஹோட்டல் ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேச வெல்கம் குரூப்ல இருந்து ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. மை குட்னஸ், ஏதோ ஞாபகத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு அமெரிக்கால இருந்து வரா. ரிசீவ் பண்றதுக்கு ஏர்போர்ட் போனோம். டிரைவர் அமிச்சா கோச்சுக்குவா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. பரவாயில்ல சார், இது முக்கியமான மீட்டிங், நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு போய் உங்க டாக்டர் ரிசீவ் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ. டாடி வரல? சார் ஆபீஸ்ல பிஸியா இருக்காரு, அதான் என்ன அனுப்பிச்சாரு. வாங்க. பாக்குறது டிரைவர் வேலை, ஸ்டைலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. ஏய், சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்க, லக்கேஜ் யார் தூக்குறது? இதுக்கு முன்னாடி மாட்டு முடிய ஓட்டிட்டு இருந்த, ஏன் இவ்வளவு மெதுவா போற? வேகமா போறது, இவ்வளவு வேகமா போறது. இதுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் ஓட்டிட்டு இருந்தேன். You rash driving. You பாத்து போ man. பாத்து. யோ, ஏய் பாத்து பாத்து. வண்டி நிறுத்து. எனக்கு பயமா இருக்கு. Stop, stop man. பயந்துட்டியா? பயமா? எனக்கா? சரி சரி, போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா. ஏற்கனவே பம்பளி மாஸ் மாதிரி இருக்கா, இதுல ஐஸ்கிரீம் வேற. சொல்லிட்டே இருக்கல, போய் ஒரு ஐஸ்கிரீம் ஆயிட்டு வா போ. கொஞ்சம் இறங்குறீங்களா? ஏன்? இறங்குங்க சொல்றேன். வீட்டு அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? இருக்கே, நம்பர் 7 ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் போட் கிளப். ஏன்? ஒரு ஆட்டோ பிடிச்சு வாங்க. யோ, இரியா. என் டாக்டர் வந்தார் நினைக்கிறேன், அப்புறம் பேசலாம். ஓகே டாடி. மாமா பிரியா, ஜர்னிலாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அந்த ஃபூல வேலைய விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க. யாரம்மா சொல்ற? அதான் ஒரு யூஸ்லெஸ் டிரைவரை ஏர்போர்ட் காமிச்சிருந்தீங்களே, அவனேதான். அவன் டிரைவர் இல்லம்மா, நம்ம கம்பெனி சீஃப் இன்ஜினியர் பாலு. தேங்க்யூ. ஓகே சார், நாளைக்கு பாப்போம். சாரி, நீங்க யாருன்னு தெரியாம. இட்ஸ் ஓகே. அது கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லக்கூடாதா? ஹாய் பிரியா, how are you? ஃபைன், தேங்க் யூ. டாடி, மாடியில போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்ன பிசினஸ்ல பார்ட்னர் ஆகிட்டீங்க. எப்போ பிரியாவை லைஃப் பார்ட்னர் ஆக்க போறீங்க? இப்பதானே ஊர்ல இருந்து வந்திருக்கா மோகன். கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசுறேன். ஓகே சாந்தமா, சாந்தமா. என்னம்மா? நானும் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் வெளிய போறோம், வீட்டையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறீங்களா? சரிம்மா. எங்க போறோம் கேட்க மாட்டீங்களா? எங்க போறீங்க? டிவில ஜோடி பொருத்த நிகழ்ச்சிக்காக எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5000 ரூபாயும் பட்டுப்படவையும். பரிசுக்காக ஒண்ணும் போல, எங்க ஜோடி பொருத்தத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. வர 26ஆம் தேதி உங்க வீட்டு டிவிலயும் வரும், மறந்துடாதீங்க.
குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீரா? என்ன லைட்ட போட்டானா? ஐயோ சிக்னல் போட்டான். கடவுளே ஜோடி பொருத்தம். ஏதாவது மாத்த சொல்லுங்க. என்னமா செய்ய சொல்ற? இல்ல நான் என்ன செய்ய போறீங்க? ஏன் அப்படி பாக்காதீங்க, இப்படி திரும்புங்க. இந்த கோணவாய் சாந்தி மச்சன குருட மாதிரி கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருக்கான். இப்படி பாருங்க. சில்லற இல்ல போயா. ஐயா 10 காசுனா போடுங்க ஐயா. போயா சொல்லல. நான் தட்டு வச்சு பிச்சைக்காரன், இவன் கார் வச்சு பிச்சைக்காரன். அம்மா தாயே, 10 ரூபா மகராசியா இருமா. என்ன 10 ரூபா போடுற? அதுல ஒரு விஷயம் இருக்குங்க. ரொம்ப நேரமா அந்த சாந்தி மச்சனை நம்மள ஒரு மாதிரி மட்டமா பாக்குறான். நம்ம ஆட்டோல வந்திருக்கோமா, அவன் கார்ல வந்திருக்கானா. 5 பைசா கூட பிச்சை போடல. நாம 10 ரூபா போட்டிருக்கோம்னா அவனோட நம்ம தானே பெரிய ஆளு. உன்னை திருத்தவே முடியாது. இந்த இனிய மாலை பொழுதில் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். முதல் ஜோடி, உங்க பேர் என்னமா? உமா. ஓகே மிஸ்டர் பாலு, நான் உங்க மனைவி கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெளியில் இருக்கீங்களா? ஓகே சார். இந்தம்மா. கேட்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லணும். சரிங்க. உமா அவர்களே, நீங்க டிவியில எந்த நிகழ்ச்சியை விரும்பி பாப்பீங்க? ஸ்டார் டிவி, பிபிசி, பிரெயின் ஸ்பாட் அந்த மாதிரி தான் ஜாஸ்தி பாக்குறது. கேமராவே பார்த்து பதில் சொல்ல வேணாம், என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அதாவது நீங்க வந்து பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் டிவின்னு சொன்னீங்க. நம்ம ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம எதை விரும்பி பாப்பீங்க? தமிழ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளவா பாக்குறது இல்லைங்க. எப்பவுமே பிபிசி, ஸ்டார் டிவி தான் பாப்பேன். மிஸ்ஸே பண்ண மாட்டேன். இந்த ஜோடி பொருத்தும் நிகழ்ச்சி பார்த்தது இல்லைங்க. பார்த்தது இல்லையா? திருமதி உமா அவர்களே, நீங்களும் உங்க புருஷனும் கடைசியா போன வெளியூருது? நாசிக். நாசிக். ஓ நாசிக். எங்க இருக்குது? எங்கன்னு தெரியலங்க. நான் ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணும். அந்த நாசிக்ல நீங்க பார்த்த இடங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச இடம்? ரொம்ப நாளா எனக்கு இந்த நோட் அச்சடிக்கிற இடம் இல்லீங்களா, பாக்கணும்னு ஆசை. உள்ள போய் நல்லா சுத்தி பார்த்தோம். இத பாருங்கம்மா, இப்போ உங்க முன்னாடி 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு லட்சுமி உங்க வீட்டுல பர்மனண்டா தங்க தயாரா இருக்காங்க. அப்ப எந்த லட்சுமியை நீங்க விரும்புவீங்க? இதுல என்ன சார் சந்தேகம்? தனலட்சுமி தான். என்னமா டக்குனு பதில் சொல்றீங்க? மத்த லட்சுமி எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே இல்லையா? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். தனலட்சுமி வந்துட்டா எல்லா லட்சுமியும் கூடவே வந்துருவாங்க. பணம் தான் சார் முக்கியம். உங்க கணவர்கிட்ட இதே கேள்விகளை கேட்கிறேன். மிஸ்டர் பாலு வாங்க, கொடுங்க. இப்போ உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? இந்த கேள்விக்கு எனக்கு எப்படி பதில் சொல்லுன்னு தெரியல. உங்க மனைவி பதில் சொல்லிருக்காங்க, நீங்களும் தைரியமா பதில் சொல்லலாம். உங்க மனைவி டிவியில விரும்பி பாக்குற நிகழ்ச்சி எது? எங்க வீட்டுல டிவி இல்ல. சரிங்க. இந்த பிபிசி, பிரைம் ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் பிளஸ் அதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைதான், ஆனா டிவி இல்லையே. மறந்துட்டார் போல இருக்கு. இப்பதான் சார் ரிப்பேர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி பிபிசி, ஸ்டார் டிவி. நீங்க கேளுங்க சார். இப்போ நீங்களும் உங்க மனைவியும் கடைசியா போன வெளியூருது? நாசிக். அந்த நாசிக்ல நீங்க விரும்பி பார்த்த இடம் அது? நாசிக்கே விரும்பி பார்க்க வேண்டிய இடம் தான். அதாவது ராஜவம்சத்துல பிறந்திருந்தாலும் பணம் இல்லாம புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும்னு ராமரு சீத்தையும் ப்ரூவ் பண்ண இடம் அது. ஐயோ, அங்க கூட போய் பார்த்தோம். ஆனா முக்கியமான இடம் ஒரு இடம் போய் பார்த்தோம் சார். நோட். நீங்க பேசக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து இவங்க கம்பல் பண்ணாங்க போனோம். ஆனா வாட்ச்மேன் உள்ள இல்ல. ரொம்ப தான் சார் உள்ள விடல, கொஞ்சம் உள்ள விட்டாங்க. நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி கேட்கறச்ச நீங்க பின்னாடில இருந்து ஆக்ஷன்லாம் கட்டக்கூடாது. திரும்புங்க, திரும்புங்க, நல்லா திரும்புங்க. இது பாருங்க, 8 லட்சுமிகள், அஷ்டலட்சுமிகள் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. அதுல ஒரு லட்சுமி பர்மனண்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து தங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க எந்த லட்சுமி வேணும்னு கேட்பீங்க? தைரிய லட்சுமி. சும்மா இருக்க. ஏன் தைரிய லட்சுமிங்கிறீங்க? வேற எந்த லட்சுமி போனாலும் தைரிய லட்சுமி இருந்தா சமாளிச்சிடலாம். உங்க மனைவி தனலட்சுமின்னு சொன்னாங்க. தப்பு. என்னன்னு தெரியலையே, இவர் என்னத்த சொல்றாரு? சும்மா இருங்க. மாலா, இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? சைபர். என்ன சைபர்? எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க சைபர்ன்றாங்க இந்த அம்மா. கணக்கு படுத்து பாருங்கம்மா, நீங்க உங்க வாழ்க்கையில பணம் தான் பிரதானம் அப்படிங்கிற அப்ரோச்ல இருக்கிறீங்க. ஆனா உங்க புருஷன் அந்த அப்ரோச்ல இல்ல. அதனால உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் நீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கறேன் சார். இந்த வாரம் நீங்க இந்த ப்ரோகிராம் பண்றீங்க, இந்த டிவி காரங்க சரியா துட்டு கொடுக்கலனா நீங்க இந்த ப்ரோகிராம் அடுத்த வாரம் பண்ணுவீங்களா சார்? இதை விட காசு வேற ஒரு டிவி காரன் கொடுக்கறா, நீங்க போறீங்களா மாட்டீங்களா? அட நீங்க சும்மா இருங்க. வேற ஒருத்தர் வந்து சொந்தமா டிவி தரங்க துட்டு தரங்க, நீங்க போக மாட்டீங்களா சார்? காசா சார் எல்லாத்துக்கும் முக்கியம். இவங்க எல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஸ்டீல் டவராவும் பட்டு படையும் வாங்க தான் வந்திருக்காங்க. பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. அட நீங்க வாங்க பேசாம. ஒரு நிமிஷம் நீங்க போடாதீங்க, உங்களுக்கு ஆறுதல் பரிசு உண்டு. எதுக்கு ஆறுதல் பரிசு? யாருக்கு? முத பரிசு வாங்கணும் வந்திருக்கோம். ஆறுதல் பரிசு நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க வாங்க, வீட்டுக்கு உங்களுக்கு வச்சிருக்கேன்.
சார் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில தைரியலட்சுமி தேவை சார். சம்சாரம் உனக்கு கொல்லாது அளவோட நிறுத்து. சங்கடம் பெருசு என் சம்பளம் சிறுசு. இது புரிஞ்சிருந்தாலும் அடமுடிக்குது மனசு. அன்னாடம் கத்தினா என்னாகும் என் பாடு. அடைய அம்மா கோவம் என் மேல உனக்கு. புலியடிச்சாலே நீயா வருவே என என் மாட்டுற பம்புல. அடையம்மா என் கண்ணு அடையம்மா கோலம் என் மேல உனக்கு. ஆசை பொல்லாது அளவோட நிறுத்து. சங்கடம் பெருசு என் சங்கடம் சிறுசு. இது புரிஞ்சிருந்தாலும் அடமுடிக்குது மனசு. அன்னாடம் கத்தினா என்னாகும் என் பாடு. அதையேம்மா கோவம் என் மேல உனக்கு. என்னது? மசாலா பால். என்னடி திடீர்னு மசாலா பால் கொடுத்தா சுத்துற? ராத்திரி பகல கண்ணு முடிச்சு சீட்டாடிட்டு இருக்கீங்கல்ல, உடம்பு சூடா இருக்கும் அதான். ரொம்ப நக்கலா? பின்னிடுவோம் பின்னி. போடி உள்ளார போடி உள்ளார. என்னடா? ஒண்ணு இல்ல, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், இல்லன்னா அவ கோச்சுக்குவா. டேய் என்னாச்சு அவனுக்கு? ஐயோ நான் மறந்துட்டேன். நான் போய் சமையல் பண்ணணும். டேய் நீ இப்ப இங்க இருக்கியா? நீயும் போறியா? ஐயோ என் பொண்டாட்டி பழமும் காத்துக்காத. இத வந்துட்டேன். என்னாச்சு? எல்லாரும் ஓடுறானுங்க. என்னது வளைய வளையமா போகுது? அப்படி என்னையா அந்த மாதிரி முடிச்சிருக்க? என் பார்வை அப்படி தாங்க. என்னங்க நீங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. காலம்க்கு
come in? I am Sundar, manager AP Builders. Please sit down. Thank you. Mr. Balu, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு நீங்க தான் மெயின் காரணம்னு நாங்க கேள்விப்பட்டோம். உங்க திறமைக்கும் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க? நீங்க எங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா இதை விட அதிக சம்பளம் நாங்க தரோம். அது மட்டும் இல்ல, நீங்க தங்குறதுக்கு குவார்டர்ஸ், கார் கூட தரோம். என் சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மிஸ்டர் ராஜசேகர் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஐ எம் சாரி, என்னால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, நான் எப்பவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறவன், பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்ல. யூ கேன் கோ ப்ளீஸ்.